இயற்கை ஜோதிடத்தின் நோக்கமே வேற. இறையருளை எப்படி நாம் தக்க வைத்துக் கொள்வது, தன்னை எப்படி தற்காத்துக் கொள்வது, தன் வாழ்வில் எவ்வளவுதான் துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் அதை அசால்ட்டாக டிஸ்பேப்பரில் துடைத்து எறியக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கனித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பயிற்சியை காரணமாக வைத்து பல ஜோதிட குருமார்கள் ஆகா ஓகோ என்று பதிவு போட்டிருக்கிறார்கள். ஏன் நம்ம பதிவே குரு பயிற்சிக்கு பிறகு விருச்சிக ராசிக்கு மிக மிக நல்ல பொற்காலம் என்று சொல்லியிருக்கோம். அப்படி இருந்தும் குரு பயிற்சி பெயர்ந்து 50 நாள் பக்கம் ஆகிவிட்டது. ஒரு நல்ல விஷயமும் நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற விருச்சகத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இனி கவலை வேண்டாம். குறைந்தது 2 வாரம். ஏன் குரு பயிற்சி பெயர்ந்தும் 50 நாட்கள் ஆகியும் ஒரு நல்லது கூட நடக்கவில்லை என்றால் அதை தெளிவுபடுத்தத்தான் இந்த பதிவு. பொதுவாக சனி பயிற்சி என்பது 2.5 வருடம், குரு பயிற்சி என்பது 1 வருடம், ராகு பயிற்சி என்பது 1.5 வருடம். சனி பயிற்சி என்பது தொடங்குவதற்கு முன்னாடியே 3 மாதத்துக்கு முன்னாடியே சனி பயிற்சியினுடைய தாக்கத்தை அது ஏற்படுத்திவிடும். ஆனால் குரு பயிற்சியோ குரு பெயர்ந்த பிறகு 2 மாதம் 58 நாட்கள் ஆக வேண்டும். அந்த காலக்கெடுவு ஜூன் மாதம் 1ஆம் தேதியோடு முடிகிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் மிக அற்புதமான நிகழ்வுகள்லாம் நடக்கும். பொதுவாக குரு பயிற்சி என்பது தினசரி படித்து கொண்டிருந்த மாணவர்கள் வருட இறுதியில் எக்ஸாம் எழுதுவது போல், ஒரு பரீட்சை நடத்துவது போல் ஆப்ஷனை கொடுப்பது தான் இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி என்பது நல்ல இலகுவான ஒரு நேரம். இந்த நேரத்தில் அவரவர் சுயஜாதகத்தை கொண்டு தான் ஏற்கனவே பிஸ்னஸ் செய்திருந்தால் அந்த பிஸ்னஸில் அதிக முதலீடு செய்யலாமா, அல்லது இதுநாள் வரை வேலையே கிடைக்காமல் இருந்தால் எந்த வேலையில் சேரலாம், எந்த நாட்களில் சேரலாம், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதாக இருந்தாலும் எந்த மாதிரி நாட்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டும், ஒரு வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் எந்த மாதிரி நாட்களில் முதலில் தொடங்க வேண்டும், நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு மூவிங் நாள் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான நாளாகும். அந்த நாட்களை நீங்கள் தேர்வு செய்து அந்த நாட்களிலிருந்து உங்களுடைய பயணத்தை தொடங்கினால் உங்கள் பயணம் மிக வெற்றி அடையும். இயற்கை ஜோதிடம் விருச்சிக ராசிக்கு ஏன் அடிக்கடி பதிவு போடுகிறது என்றால், விருச்சிக ராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இவர்கள் அடிக்கடி எதிரியால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், திடீர் என்று நஷ்டங்களை சந்திக்கக்கூடியவர்கள். இவர்களை ஊக்கப்படுத்தவே, சரியான வழி நடத்தவே இயற்கை ஜோதிடம் விருச்சிக ராசிக்கு அதிகமான பதிவு போடுகிறது. இதன் மூலம் விருச்சிக ராசிக்கு மிக உன்னதமான தெளிவு கிடைக்கும். என்ன தெளிவு கிடைக்கும் என்றால், பொதுவாக குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ ராகு பயிற்சியோ பார்த்து கொண்டு நமக்கு காலம் கனிந்துவிடும், அதனால் நமக்கு நன்மைகள் நடந்துவிடும் என எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலம் என்பது ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். குரு பயிற்சியாக இருக்கட்டும், ராகு பயிற்சியாகட்டும், சனி பயிற்சியாக இருக்கட்டும், எக்ஸாம் எழுதுவதற்கு ஏதுவான நாட்களாக இருக்கும். அவ்வளவுதானே தவிர குரு பயிற்சி வந்துவிட்டால் மட்டும் கோடீஸ்வரன் ஆகிவிடலாம் என்று மற்ற ஜோதிடர்கள் சொல்வது போல் இயற்கை ஜோதிடம் சொல்லாது. குரு பயிற்சி என்பது கடுசாக இருக்கக்கூடிய நிலையை இலகுவாக ஆக்கும். இந்த காலத்தில் முயற்சித்தால் மட்டும்தான் முன்னேற முடியும். முயற்சி செய்யாமல் எந்த முன்னேற்றமும் கிடைக்காது. காலம் கனியட்டும் என்று காத்திருந்தவர்கள் சரியான நேரம் பார்த்து குறிவைக்க வேண்டும். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் தொடர்ந்து 10 மாதத்திற்கு மிக அற்புதமான காலமாக அமைகிறது. பெரிய முதலீடு செய்பவர்கள் தாராளமாக இந்த நாட்களில் இருந்து நீங்கள் முதலீடு செய்யலாம். வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று காத்திருந்தவர்கள் தாராளமாக இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் வெளிநாட்டுக்கு செல்லலாம். உங்களுக்கு உரிய மதிப்பும் உங்களுக்கு உரிய சம்பளமும் கிடைக்கும். வெகு நாளாக வியாபாரத்தில் மிக நஷ்டத்தை சந்தித்தவர்களுக்கும் சரி, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் நிச்சயமாக வியாபாரம் அபிவிருத்தி ஏற்படும். ஒவ்வொரு நாட்களும் படிப்படியாக நீங்கள் முன்னேறுவதை கண்கூடாக காணலாம். இந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அவரவர் சுய ஜாதகத்தில் அவரவர் பிறப்புக்குரிய பாசிட்டிவான நாட்கள், பாசிட்டிவான டைம் என்று இருக்கிறது. அது அவரவர்களுடைய பர்சனலாகத்தான் இருக்கிறது. ஊரெல்லாம் பெண்கள் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மனைவி வேண்டும் என்பது போல், ஊரெல்லாம் தாய் இருந்தாலும் நம்மளுடைய பெற்ற தாய் போல் எதுவும் வராது. அதே மாதிரி பொதுவான விஷயங்கள் எத்தனை சொன்னாலும் அவரவர் சுயஜாதத்தில் உள்ள கிரக நிலைக்கு ஏற்ப கோச்சார நிலைகளும் சாதகமாக இருக்க வேண்டும். அந்த கோச்சார நிலை சாதகமாக இருக்கும் பொழுது நம்ம முயற்சியும் சாதகமாக இருக்க வேண்டும்.
அப்படி இருந்தால் தான் உங்களுடைய வெற்றி இலக்கை நீங்கள் அடைய முடியும். காலம் கண் போன்றது, நேரம் பொன் போன்றது, நம்மளுடைய கடமை நம்மளுடைய உயிர் போன்றது. தன்னுடைய கடமையை ஒருவர் சரியாக செய்தும் கூட அவர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்காத காரணம் என்னவென்றால், அவர்கள் அந்த பணியை எடுத்துக்கொள்ளும் நாட்களை பொறுத்தும் அவர்களுக்கு தற்போது தசாபுத்தி கோச்சாரங்களை பொறுத்தும் தான் அவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். அதே டைமில் இழிவான சொற்களும் கிடைக்கும். ஒருவருக்கு என்னதான் தசாபுத்திகள் நடந்தாலும் தரித்திரம் மட்டும்தான் கிடைக்கிறது, அதிர்ஷ்டம் என்பது நான் இதுவரை பார்த்ததில்லை என்று அப்படிப்பட்டவர்கள் சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்து கொண்டு எந்த மாதிரி முயற்சி செய்ய வேண்டும், அந்த முயற்சியில் இறையருளை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை விளக்கத்தான் இயற்கை ஜோதிடம் உங்களுக்காக காத்திருக்கிறது. எத்தனையோ தொழிலில் எவ்வளவோ திறமையானவர்கள் வரலாம். ஆனால் அந்த தொழிலை உன்னதமாக நினைத்து செய்பவர்கள் நிச்சயமாக வாண்டடாக மக்களுக்கு பல விஷயங்களை எடுத்து உரைப்பார்கள். அந்த வகையில் இயற்கை ஜோதிடம் அனைத்து ராசியில் பிறந்தவர்களுக்கும் உங்களுடைய சுயஜாத கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது, உங்களுக்கு தசாபுத்திகள் எப்படி இருக்கிறது, உங்களுடைய கோச்சார நிலைகள் அனுசரித்து நீங்கள் எந்த மாதிரி முதலீடு செய்ய வேண்டும், அதற்கு வருமுன் காப்போம் என்ற ஒரு திட்டம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம், பல வீடியோக்களில் போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த பதிவிலும் சொல்லுகிறோம். அந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் நீங்கள் இணைந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய பர்சனல் டைமை இயற்கை ஜோதிடம் உங்களுக்கு அறிவுறுத்தி, அந்த அறிவுறுத்தலின்படி நீங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற உங்களுடைய ஃபாலோவிங் மூலியமாக இறை அருளை பெறுவதற்கு இயற்கை ஜோதிடம் உங்களுக்கு நல்வழிகாட்டியாக இருக்கும். பொதுவாக ஏதோ உங்களுக்கு ஒரு தோஷம் இருக்கிறது, ஒரு பரிகாரம் பண்ணுங்க என்று சொல்வது இயற்கை ஜோதிடம் அழகல்ல. இயற்கை ஜோதிடத்தின் நோக்கமே வேற. உலக சாதனை படைக்க வேண்டும், மனித வாழ்வு மேம்பட வேண்டும். இந்த பொல்லாத உலகத்திலே தன்னை எப்படி தற்காத்து கொள்வது, இறையருளை எப்படி நாம் தக்க வைத்துக் கொள்வது. ஏனென்றால் இறைவன் என்பது எங்கோ இருக்க மாட்டார். அவரவர் என்ன செயல்களிலும் அவரவர் இதயங்களிலும் தான் பிரதிபலிக்கிறார் இறைவன். அதை துல்லியமாக எடுத்து உரைத்து ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்தையும் எடுத்து உரைத்து உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, நீங்க பிறந்த நாட்களின் வேல்யூ என்ன, உங்களுக்கு அமைந்த திருநாமத்தின் வேல்யூ என்ன, உங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும் கையெழுத்து, அந்த கையெழுத்தில் தான் ஒரு தலையெழுத்து இருக்கிறது. அந்த தலையெழுத்து எப்படி இருக்கிறது, இனி அந்த தலையெழுத்தை எப்படி நீங்கள் சரி பண்ணிக்க வேண்டும். அதே போல் ஒரு மனிதன் முழுமையாகிறான் என்றால் திருமணத்தின் போதுதான் முழுமையாகிறான். ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும், திருமண நாட்களை சந்திக்கும் போது எந்த மாதிரி நாட்களில் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும், ஏற்கனவே திருமணமானவர்கள் அதை எப்படி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு 16 வயதாக இருந்தாலும் சரி, 90 வயதாக இருந்தாலும் சரி, இருக்கும் நாட்களில், அதாவது கடந்த நாட்கள் என்பது நம் வாயில் உள்ள எச்சி உமிழம் நம் இரத்தத்தில் கலக்கும். ஆனால் அந்த எச்சை நாம் துப்பி விட்டோம் என்றால் அந்த எச்சைக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த மாதிரி கடந்த வாழ்க்கை என்பது நம்ம வாயில் உள்ள எச்சி போல. இனி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் இறைவன் தந்த போனஸாக நாம் எடுத்துக்கொண்டு வரும் நாட்களில் நாம் எப்படி வெற்றி அடைய வேண்டும், அந்த வெற்றிக்கு உதாரணமாக இயற்கை ஜோதிடம் விருச்சிக ராசிக்கு மட்டுமல்ல, அனைத்து ராசியில் பிறந்தவர்களுக்கும், தமிழ்நாட்டில் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலக நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் எந்த பாகுபாடு இன்றி சமமாக எடுத்து உரைத்து மனித வாழ்வை மேம்படுத்தவே இயற்கை ஜோதிடம் முற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இயற்கை ஜோதிடம் மேல் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இயற்கை ஜோதிடத்தை ஃபாலோ செய்யலாம். இல்லை, சாதாரணமாக எல்லா வீடியோவும் தள்ளிட்டு போகிற மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் தள்ளிவிட்டும் போகலாம். யார் என்ன எவ்வளவுதான் உண்மைகள் எடுத்து உரைத்தாலும் அவரவருடைய கிரக நிலைப்படித்தான் நல்ல விஷயங்கள் தானாக வந்து உங்களை அடையும், அல்லது துரதிர்ஷ்டங்களும் அதே போலதான். எது எப்படி இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு போட்டி பந்தயங்களில் இருந்தும், துரதிர்ஷ்டமான நிலைகளில் இருந்தும், தடைகளும் தாமதத்தில் இருந்தும் ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாட்கள் இந்த 2024 ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் உங்கள் தடைகள் நீங்கும், மன மகிழ்ச்சி ஏற்படும். இந்த மன மகிழ்ச்சியால் நீங்கள் உங்களுடைய சுய வாழ்க்கையில் பேரானந்தம் பெற வேண்டும், அந்த இறையருள் கிடைக்க வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.